ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேரலே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமர் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு பங்குனி மாதம் மகர ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். மகர ராசி நேர்களே, ராசிநாதன் சனி 3இல் அமர்ந்து தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது வெகு சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள். மகர ராசி நேர்கள் புறம் இந்த 7 சனி விலகி 3ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பதும், அதேமாரி 5 கூடிய சுக்கிரனும் 5, 10 கூடிய சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் உச்சமிட்டு இருப்பது இது வெகு ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு தொழிலில் நல்ல புதிய வருவாய்களும் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும். சொந்த தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு அதற்குண்டான நல்ல காலம் இப்போ ஆரம்பிப்பதற்கு ஒரு அமைப்பான நேரமாக உங்களுக்கு அமையும். அதேமாரி 2இல் ராகு இருப்பது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறை, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறை, ரசாயன சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும் நல்ல முன்னேற்றங்கள். படிக்கும் மாணவர்கள், ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, படித்து முடித்து வேலை தேடிய இளைஞர்கள் புறமே அதாவது பெண்களுக்கு வேலை தேடும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் அமையும். அரசு வேலை தேடுவர்களுக்கு சற்று ஓரிரு காலங்கள் தாமதமானாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் மகராசினியர்கள் புறமே. ஏன்னா 3இல் சனி இருப்பது வெகு ஒரு மாற்றங்கள். கடந்த 7 சனியில் படாத பாடுபட்டிருப்பீங்க. பொருளாதாரத்தில் சிக்கல், சிரமம், போக்குவரத்தில் சிரமங்கள், இந்த மாற்ற நிலைகள், வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தவங்க புறாமே அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய மாதமாக அமையுது உங்களுக்கு. இனி தொடர்ச்சியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஆண்டு ஃபுல்லாமே உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையும். அதுபோக இந்த மாத ராசியில் மிகப்பெரிய கிரகங்கள் உங்களுக்கு வலிமையான நிலைமையில் இருக்கிறாரு. அதே மாதிரி 8 கூடிய சூரியனும் 3இல் மறைகிறாரு. அப்படிங்கும்போது இன்னும் வெகு சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே 6இல் குரு இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்ப்பது அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஆண் பெண் இருவருக்குமே வயது கடந்தவர்கள் திருமணமே ஆகாமல் ரொம்ப நாளாக 7 சனியில் திருமணமே ஆகலை, திருமணமே முடியலை, ஆண் பெண் இருவருக்குமே அதற்குண்டான வாய்ப்பு தேடி வரும். இந்த மாதம் அமையும். ஓரிரு மாதம் திருமணமும் முடிந்துவிடும். திருமணம் முடிந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளுடைய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்த தம்பதிகள் நிறைய பேர் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இந்த மகர ராசினியர்கள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடியது. அதேமாதிரி ஐடி பில்டு, சாஃப்ட்வேர் லைன் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவியில் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். இந்த மகர ராசினியர்கள் பூராமே வெகு ஒரு முன்னேற்றமான காலங்கள். இந்த மகர ராசினியர்கள் பூராமே உங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம், 4 செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை பெறுவது, காவல்துறை, மிலிட்ரி, ராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்களாமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதேமாதிரி சுக்கிரன் மூலையில் இருப்ப கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரணங்கள், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த மகர ராசி நேயர்கள் பூராமே வாரந்தோறும் புதன்கிழமை பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் குமரன். நன்றி, வணக்கம்.